everyone, welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிங்கி ரோஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு சுவையான கீரை வடை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கீரையை நல்லா நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தி, இது ரொம்ப நல்லது. இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நல்லா ரசித்து சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 5-6 கொத்து கீரை இருந்தால் கூட போதும் நமக்கு. ரொம்ப கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல. எவ்வளோ இருக்கோ அதை போட்டுக்குங்க. இப்போ நான் இதில் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வடிகட்டி எடுத்துக்குவோம். இதை வந்து இந்த பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், தண்ணி இல்லாமல். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ பச்சை அரிசி மாவு, நீங்கள் வந்து கடையில் இருக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. நான் கடையில் இருக்கிறது எதுவும் வாங்குறதில்ல, அரைச்சிக்கிட்டது தான். ரைஸை வாங்கி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இல்லை ஒரு கப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் சோம்பு எடுத்துக்குவோம் முழுசா, அதை இதில் போட்டுக்கலாம். பொடி பண்ண சோம்பு கொஞ்சம் இதில் போட்டுக்குவோம். அது முழுசாக இருந்தால் கடிப்படும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் வரும். இது வாசனைக்காக இது கொஞ்சம் நான் பொடி பண்ணது போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை அதுவும் ஆப்ஷனல் தான். எப்படி வேணுமோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூனு மிளகாய் பொடி போட்டுக்குவோம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸாக இருந்தால் பரவாயில்ல, அது கூட போட்டுக்கலாம். இதை வந்து இப்போது நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த முறுக்கு மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு பிசைக்கணும், ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதை தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்குவோம். இதை வந்து இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து சின்னதாக இந்த மாதிரி இந்த அளவுக்கு உருட்டிக்கிட்டு சின்னதாக உருட்டிக்குவோம். இப்போ இது மாதிரி ட்ரேஸ் பேப்பரை வந்து நான் 4ஆக மடித்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ இல்லை எதுலேயோ போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆயிலில் எடுத்து தடவிக்கிங்க. தடவிக்கிட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால், அதை வந்து இதில் வச்சு நல்லா நைஸாக தட்டணும். இப்படி நல்லா ரவுண்டாக தட்டணும். நம்ம கீரை வந்து நமக்கு ரொம்ப நல்லா அயன் சத்து. அது இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது, பெரியவங்க சாப்பிடும்போதும் நமக்கு வந்து அது வந்து அந்த அயன் சத்து வந்து நமக்கு உடம்புல கிடைக்கும். ஒரே மாதிரியே நம்ம கீரை கூட்டு அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செய்யும்போது இது ஸ்நாக்ஸுக்கு ஆகிடும். இப்போ இது மாதிரி நைஸாக தட்டிட்டு இப்போ இதை இப்படி எடுத்திங்கன்னா அழகாக அப்படியே வரும். இப்போ இதை அப்படியே போட்டுக்குவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி தட்டி போட்டுக்குவோம். இதை அப்படியே ஒன்றுனா நம்ம திரட்டிக்குவோம். இது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெந்துடும், பச்சரிசி மாவு இல்லை, அதனால் சும்மா அப்படியே 4 5 போட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் மாவு போட்டாலே அதில் ஒரு 10 வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம், ரொம்ப ஃபுல்லாக இருக்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சுனாலே இந்த நுரை வந்து நமக்கு அடங்கிடும், பார்த்தாலே தெரியும். இது நல்லா கலரும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்ட பிற்பாடு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கருப்பாகிடக்கூடாது. 2 அப்படியே எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஒரு 4-5 வரைக்கும் போடலாம், 6 வரைக்கும் போடலாம்.
இப்போ சுவையான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஒரு அரை டம்ளர் போட்டிங்கனாலே ஒரு 10-20 பண்ணிடலாம். நம்ம நைஸாக தட்டுறது தான். இதை எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதை பாருங்கள், உடைச்சா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா உடையுது பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.